திருப்பலி ஒளிபரப்ப உதவுபவர்கள் ஜெயசீலன் அமுதா மஞ்சனக்குறை ஊட்டி. கார்மல் நிஷா 1ஆம் ஆண்டு நினைவஞ்சலி இவரின் ஆன்ம இலைப்பாட்சிக்காக வேண்டி. தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியானவரின் தோழமையும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம்மான்மாவோடும் இருப்பதாக. இறை இயேசுவில் பிரியமுள்ள சகோதர சகோதரிகளே, அன்னையின் அன்பு பக்தர்களே, மாதா தொலைக்காட்சி நேயர்களே, இன்றைக்கு தாயாம் திரு அவையிலே புனித டொமினிக் சாவியோ அவர்களுடைய விழாவை நினைவு கூறுகிறோம். இவர் 4 வயதிலிருந்தே ஜெபிக்கும் பண்புடையவராக திகழ்வதை நாம் வரலாற்று ஏடுகளிலே பார்க்கிறோம். 12 வயதில்தான் திவ்ய நற்கருணை வழங்கப்படும் என்கிற ஒரு சூழலிலே இவருடைய ஆன்ம தாகத்தை பார்த்து அவருடைய பங்கு தந்தை 7 வயதிலேயே அவருக்கு திவ்ய நற்கருணை வழங்குவதை நாம் பார்க்கிறோம். தான் திவ்ய நற்கருணையை ஏற்கொண்ட நாளிலே ஒரு 4 முடிவுகளை தன்னுடைய வாழ்க்கையில் அவர் எடுத்துக்கொள்கிறார். முதலாவதாக பாவ சங்கீர்த்தனத்தையும் திவ்ய நற்கருணையும் நான் அடிக்கடி சென்று அதிலே பங்கெடுப்பேன் என்று முடிவு செய்கிறார். இரண்டாவதாக ஞாயிற்றுக்கிழமைகளிலும் கடன் திருநாட்களிலும் நான் பங்கெடுப்பேன் என்கிற முடிவை எடுக்கிறார். இயேசுவையும் மரியன்னையும் என் நண்பர்களாக நான் கொண்டிருப்பேன் என்று அவர் முடிவு செய்கிறார். இறுதியாக பாவம் செய்வதை விட சாவதே மேல் என்று முடிவை தன் வாழ்வில் எடுத்துக்கொள்கிறார். அப்படியே அவரும் இறந்தார். இயேசுவில் பிரியமுள்ள சகோதர சகோதரிகளே, சிறிய ஒரு பிள்ளையாக இருந்த புனித டொமினிக் சாவியோவுக்கு இறைவன் கொடுத்திருந்த அவ்வளவு பெரிய ஆசீர்வாதங்களை இறைவன் நம் ஒவ்வொருவருக்கும் திருமுழுக்கின் வாயிலாகவும் நமக்கு தருகிறார். பல நேரங்களில் அதனுடைய உன்னதத்தை உணராதவர்களாக வாழுகின்றோம். அப்படிப்பட்ட தருணங்களுக்காக மனம் வருந்தி இறைவனிடம் மன்னிப்பு வேண்டுவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவியனை ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே என் பாவமே என் பெரும்பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாவையும் வானதுதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளையும் உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்விற்கு அழைத்து செல்வாராக. ஆமீன். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். மன்றாடுவோமாக. இரக்கமுள்ள இறைவா, பாஸ்கா விழாவை கொண்டாடிய நாங்கள் உம்மை வேண்டுகின்றோம். அதனால் பாஸ்கா கொண்டாட்டத்தின் பயன்களை நாங்கள் எல்லா காலங்களிலும் துய்த்திட அருள் புரிவீராக. உம்மோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். முதல் வாசகம். பவுல் பேசியதை ஏற்றுக்கொள்ளுமாறு ஆண்டவர் அவர் உள்ளத்தை திறந்தார். திருத்தூதர் பணிகள் நூலிலிருந்து வாசகம். பிரிவு 16. இறை வார்த்தைகள் 11 முதல் 15 முடிய திருவசனங்கள். பவுல், சீலா, தீமோத்து, லூக்கா ஆகிய நாங்கள் துரோவாவிலிருந்து கப்பல் ஏறி சமுத்திர தீவுக்கும் மறுநாள்
நெயப்பொலி நகருக்கும் நேராக சென்றோம். அங்கிருந்து மாசதோனியா பகுதியின் முக்கிய நகரான பிலிப் சென்றிருந்தோம். அது உரோமையின் குடியேற்ற நகரம். அந்நகரில் சில நாள்கள் தங்கியிருந்தோம். ஓய்வு நாளன்று நாங்கள் நகர வாயிலுக்கு வெளியே வந்து ஆற்றங்கரைக்கு சென்றோம். அங்கு இறைவேண்டல் செய்யும் இடம் ஏதேனும் இருக்கும் என்று எண்ணி அமர்ந்து அங்கே கூடியிருந்த பெண்களோடு பேசினோம். அங்கு தியாத்ரா நகரைச் சேர்ந்த பெண் ஒருவர் நாங்கள் பேசியதை கேட்டுக்கொண்டிருந்தார். அவர் பெயர் லீதியா. செந்நிற ஆடைகளை விற்பவரான அவர் கடவுளை வழிபட்டு வந்தார். பவுல் பேசியதை ஏற்றுக்கொள்ளுமாறு ஆண்டவர் அவர் உள்ளத்தை திறந்தார். அவரும் அவர் வீட்டாரும் திருமுழுக்கு பெற்றனர். அதன் பின் அவர் எங்களிடம், நான் ஆண்டவரிடம் நம்பிக்கை கொண்டவள் என்று நீங்கள் கருதினால் என் வீட்டுக்கு வந்து தங்குங்கள் என்று கெஞ்சி கேட்டு எங்களை இணங்க வைத்தார். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. ஆண்டவர் தம் மக்கள் மீது விருப்பம் கொள்கின்றார். ஆண்டவர் தம் மக்கள் மீது விருப்பம் கொள்கின்றார். ஆண்டவருக்கு புதியதொரு பாடலை பாடுங்கள். அவருடைய அன்பர் சபையில் அவரது புகழை பாடுங்கள். இஸ்ரவேல் தன்னை உண்டாக்கினவரை குறித்து மகிழ்ச்சி கொள்வதாக. சீயோனின் மக்கள் தம் அரசரை முன்னிட்டு களி கூர்வார்களாக. ஆண்டவர் தம் மக்கள் மீது விருப்பம் கொள்கின்றார். ஆண்டவர் தம் மக்கள் மீது விருப்பம் கொள்கின்றார். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. உண்மையை வெளிப்படுத்தும் தூய ஆவியார் வரும்போது என்னை பற்றி சான்று பகர்வார். நீங்களும் சான்று பகர்வீர்கள் என்கிறார் ஆண்டவர். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. வார்த்தையான ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உமான்மாவோடும் இருப்பாராக. புனித யோவான் எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. அதிகாரம் 15 இறை வார்த்தைகள் 26 அதிகாரம் 16 இறை வார்த்தை 4 முடிய. அக்காலத்தில் இயேசு தம் சீடரை நோக்கி கூறியது: தந்தையிடமிருந்து நான் உங்களுக்கு அனுப்பப் போகிற துணையாளர் வருவார். அவரே தந்தையிடமிருந்து வந்து உண்மையை வெளிப்படுத்தும் தூய ஆவியார். அவர் வரும்போது என்னை பற்றி சான்று பகர்வார். நீங்களும் சான்று பகர்வீர்கள், ஏனெனில் நீங்கள் தொடக்கம் முதல் என்னோடு இருந்து வருகிறீர்கள். நீங்கள் நம்பிக்கை இழந்து விடாதிருக்க இவற்றையெல்லாம் உங்களிடம் சொன்னேன். உங்களை தொழுகை கூடத்திலிருந்து விலக்கி வைப்பார்கள். உங்களை கொல்லுவோர் கடவுளுக்கு திருப்பணி செய்வதாக என்னும் காலமும் வருகிறது. தந்தையையும் என்னையும் அவர்கள் அறியாமல் இருப்பதால் தான்
இவ்வாறு செய்வார்கள். இவை நிகழும் நேரம் வரும்போது நான் உங்களுக்கு இவை பற்றி முன்பே சொன்னதை நினைவுபடுத்திக் கொள்ளுங்கள். இதற்காகவே இவற்றை உங்களிடம் கூறினேன். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். ஆண்டவரே, உம்முடைய வார்த்தை உண்மை, உண்மையினால் எங்களை உமக்கு அர்ப்பணமாக்கி அருளும். இயேசுவினுடைய குருத்துவத்தை பற்றி சொல்லுகின்ற பொழுது இயேசுவினுடைய 3 விதமான பரிணாமங்களை எடுத்து எம்பப்படுவதை நாம் பார்க்கிறோம். முதலாவது, இயேசு ஒரு குருவாக செயல்படுகிறார். அதாவது ஒவ்வொரு பலி என்று சொன்னால் அந்த பலியை ஒப்பு கொடுப்பதற்கு ஒரு குரு தேவைப்படுகிறார். ஆக இயேசு ஒரு குருவாக இருந்து அந்த பலியை ஒப்பு கொடுக்கிறார். இரண்டாவதாக பார்க்கின்ற பொழுது அந்த ஒப்பு கொடுக்கப்படும் பலிப்பொருள் என்பது இயேசுவே அந்த பலிப்பொருளாக மாறுகிறார். மூன்றாவதாக பார்க்கின்ற பொழுது இந்த பலியானது ஒப்பு கொடுக்கப்படுகின்ற இடம் ஒரு பலிப்பீடம். ஆக இயேசுவே அந்த பலிப்பீடமாகவும் மாறுகிறார் என்று இயேசுவினுடைய குருத்துவத்தை பற்றி சொல்லுவார்கள். ஆக இந்த 3 விதமான பண்புகளையும் இயேசு தனக்குள் உள்ளடக்கி இருப்பதை நாம் பார்க்கிறோம். தானே குருவாக, தானே பலிப்பொருளாக, தானே பலிப்பீடமாக இருக்கின்ற அந்த 3 பரிணாமங்களைப் போல இன்றைக்கு நீங்களும் நானும் கடவுளினுடைய உடனிருப்பினால் பெறப்படுகிற நம்பிக்கையும் 3 விதமான பரிணாமங்களில் நாம் கொண்டிருப்பதை அறிந்து கொள்ள இன்றைய திருவழிபாடு நமக்கு அழைப்பு விடுக்கிறது. முதலாவதாக பார்க்கின்ற பொழுது நம்பிக்கை கடவுள் கொடுக்கும் கொடையாக இருக்கிறது. கடவுள் கொடுக்கும் கொடைதான் நம்பிக்கை. எபேசியர் அதிகாரம் 2 இறை வார்த்தை 8 நாம் வாசிக்கிறோம், நீங்கள் நம்பிக்கையின் வழியாக மீட்கப்பட்டிருக்கிறீர்கள், இது உங்கள் செயல் அல்ல, இது கடவுளின் கொடை. ஆக இன்றைக்கு நீங்களும் நானும் கொண்டிருக்கிற நம்பிக்கை நாமே வளர்த்து கொண்டது அல்ல. அல்லது நீங்களும் நானும் ஒரு கத்தோலிக்க கிறிஸ்தவ குடும்பத்தில் பிறந்ததினால் நீங்களும் நானும் கிறிஸ்தவர்கள் ஆகிவிட மாட்டோம். அல்லது கிறிஸ்தவ பெயர்களை தாங்கி இருப்பதினால் கிறிஸ்தவர்கள் என்று சொல்லப்பட மாட்டோம். அல்லது நாம் சிலுவைகளை அணிந்து கொண்டு ஜெபமாலைகளை அணிந்து கொண்டால் நீங்களும் நானும் கிறிஸ்தவர்கள் என்று சொல்லிக்கொள்ள முடியாது. அல்லது கிறிஸ்தவ பெயர்களை தாங்கி இருப்பதால் கிறிஸ்தவர் என்று சொல்லிவிட முடியாது. முதல் முறையாக சீடர்கள் அந்தியோக்கியாவிலே இவர்கள் கிறிஸ்தவர்கள் என்று அழைக்கப்பட்டார்கள் என்று சொன்னால் அவர்கள் ஜெபமாலையும் அணிந்ததில்லை, சிலுவையும் அணிந்ததில்லை, அவர்களுக்கு எந்த கிறிஸ்தவ பெயரும் இல்லை. ஆனாலும் கூட அவர்கள் எதற்காக கிறிஸ்தவர்கள் என்று அழைக்கப்பட்டார்கள் என்று சொன்னால் அவர்களுடைய சிந்தனையும் சொல்லும் செயலும் இயேசு கிறிஸ்துவை தாங்கி இருந்தது. ஆக யார் ஒருவனுடைய சிந்தனையும் சொல்லும் செயலும் கிறிஸ்துவை தாங்கி இருக்கிறதோ அவர்கள் இயேசுவினுடைய உடனிருப்பை கொண்டிருக்கிறார்கள். அவர்கள்தான் நம்பிக்கையாளர்கள், அவர்கள்தான் விசுவாசிகளாக திகழ்கிறார்கள். ஆக நம்பிக்கை என்பது நீங்களும் நானும் நம்முடைய மூதாதையரிடமிருந்து பெற்றுக்கொண்டது மட்டுமல்ல, இது முற்றிலுமாக கடவுளின் கொடை. இரண்டாவதாக நாம் பார்க்கின்ற பொழுது நம்பிக்கை நடைமுறைப்படுத்த நமக்கு கடவுள் தேவைப்படுகிறார். முதலாவதாக கடவுள்தான் அந்த நம்பிக்கையை நமக்கு தருகிறார் என்பதை பார்த்தோம். இப்பொழுது அந்த நம்பிக்கையை நடைமுறைப்படுத்தக்கூட கடவுள் நமக்கு தேவை என்பதை நாம் புரிந்து கொள்ள அழைக்கப்படுகிறோம். இன்றைய முதல் வாசகத்திலே நாம் பார்க்கிறோம், பவுல், சீலா, திமோத்தேயு, லூக்கா இவர்கள் அனைவரும் ஆண்டவர் இயேசுவை பற்றி பறைசாற்ற கப்பலில் ஏறி சென்று பயணிக்கிறார்கள். ஒரு இடத்தில் இறங்கி அவர்கள் தங்களுக்குள்ளே விவாதித்து கொண்டிருக்கின்ற பொழுது புனித பவுல் பேசுவதை, அதாவது கடவுள் புனித பவுலின் வழியாக பேசுவதை அங்கிருந்த துணிகளை விற்று கொண்டிருந்த லீதியா என்கிற பெண் புரிந்து கொள்ள, அவர் மனம் திறக்க கடவுளினுடைய தொடுதல் தேவைப்படுகிறது. அதைத்தான் நாம் வாசிக்கிறோம். கடவுள் புனித பவுலின் வழியாக பேசுவதை ஏற்றுக்கொள்ளுமாறு ஆண்டவர் அவர் உள்ளத்தை திறந்தார். நீங்களும் நானும் பெற்றிருக்கிற நம்பிக்கையை நடைமுறைப்படுத்த நாம் வாழ்வாக்க வேண்டும் என்று சொன்னால் கடவுள் நமக்கு தேவை. ஆக நமக்கு நம்பிக்கையை கொடுக்கிறவர் கடவுளாக இருக்கிறார். அந்த நம்பிக்கையை நடைமுறைப்படுத்த கடவுள் தேவைப்படுகிறார். மூன்றாவதாக
நம்பிக்கை தளர்வுறுகின்ற பொழுது இறைவன் தான் நம்மை திடப்படுத்துகிறார். இன்றைக்கு நற்செய்தி வாசகத்திலே நாம் பார்க்கிறோம், ஆண்டவர் இயேசு தந்தையிடமிருந்து நான் உங்களுக்கு அனுப்ப போகிற துணையாளர் வருவார் என்கிற வார்த்தைகளை சொல்லிவிட்டு, நீங்கள் நம்பிக்கை இழந்து விடாதிருக்க இவற்றை நான் உங்களிடம் சொன்னேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். நீங்கள் நம்பிக்கை இழந்து விடாதிருக்க இவற்றை நான் உங்களிடம் சொல்லுகிறேன் என்று சொன்னால், இயேசுவுக்கு நன்றாய் தெரிந்திருந்தது, நாம் கொண்டிருக்கிற நம்பிக்கை சில நேரங்களில் தளர்வுறும். நாம் சந்திக்கின்ற பிரச்சனைகள், சவால்கள், கஷ்டங்கள், பிரச்சனைகள், துயரங்கள், இவை அனைத்தும் நம்முடைய நம்பிக்கையை கட்டாயம் தளர்வுறு. ஆனாலும் கூட அதற்கு நமக்கு துணையாளராக தூய ஆவியானவரை அனுப்புகிறவர் தான் நம்முடைய தந்தை கடவுளாக இருக்கிறார். ஆக கடவுள் நமக்கு நம்பிக்கையை தருகிறார். அந்த நம்பிக்கையை செயல்படுத்த, செயலாக்கம் செய்ய இறைவன் நமக்கு சக்தியை தருகிறார். மூன்றாவது, நீங்களும் நானும் அந்த நம்பிக்கையில் தளர்வுறுகின்ற பொழுது இறைவன் நமக்கு திடத்தை தந்து நம்மை மீண்டும் புதுப்பொலிவு பெற நமக்கு ஆசி வழங்குகிறார். அப்படி என்று சொன்னால், கடவுள் நம் படைப்பிலிருந்து, நம்மை படைத்ததிலிருந்து இன்று வரை பல்வேறு வழிகளில் காத்து கொண்டிருக்கிறார் என்பது மிகவும் நிதர்சனமாக இருக்கிறது. ஆக இறைவன் நம்மை படைத்தார், நம்மை கண்காணித்து கொண்டிருக்கிறார், நம்மை வழி நடத்துகிறார் என்பது மிகவும் தெள்ளத் தெளிவாக இன்றைய வாசகங்களிலே நமக்கு எடுத்து எம்பப்படுகிறது. சீடர்கள் இயேசு இறந்த பிறகு பயந்து ஒடுங்கி மேல் மாடியிலே யாருக்கும் தெரியாமல் கதவுகளை சார்த்துவிட்டு அவர்கள் அமர்ந்திருக்கின்ற பொழுது இயேசு அவர்கள் மீதாக இந்த தூய ஆவியை வருவித்து அவர்களை திடப்படுத்துகிறார்கள். சீடர்கள் தூய ஆவியை பெற்ற பிறகு அவர்கள் பல நாடுகளில் சென்று பல மொழிகளிலே ஆண்டவர் இயேசுவை பற்றி போதிக்கலாகிறார்கள். எப்படி என்று சொன்னால், கடவுள் அவர்களை எந்த அளவிற்கு அவர்களுடைய துயர நிகழ்வுகளிலே திடப்படுத்தியிருக்கிறார் என்பதை நாம் புரிந்து கொள்ள அழைக்கப்படுகிறோம். இறைவன் இன்றைக்கு நமக்கும் அத்தகைய வரங்களை தருகிறார். திருமுழுக்கு என்கிற திருவருட்சாதனம் வழியாக நம் அனைவருக்கும் நம்பிக்கையை தந்திருக்கிறார், விசுவாசத்தை தந்திருக்கிறார். அந்த விசுவாசத்தை காத்து கொள்ளக்கூடிய ஒரு சூழ்நிலைகளை இறைவன் நமக்கு தந்தாலும் கூட அதற்கு தேவையான சக்தி கடவுளிடமிருந்து தான் நாம் பெற வேண்டும். மூன்றாவதாக, அந்த நம்பிக்கையை நீங்களும் நானும் வாழ்வாக்க முயற்சிக்க வேண்டும். இன்றைக்கு நாம் நினைவு கூறுகிற புனித டொமினிக் சாவியோவும் அப்படித்தான். அவரை பற்றி சொல்லுகின்ற பொழுது திருத்தந்தையர்கள் இப்படியாக சொல்லுகிறார்கள், அவர் தன் வாழ்விலே தான் கொண்டிருந்த நம்பிக்கையை பழுதின்றி காத்து கொண்டார். இன்றைக்கு நம்முடைய நம்பிக்கையை நாம் எப்படி வைத்திருக்கிறோம்? பழுதின்றி காப்பது என்பது நமக்கு கொடுக்கப்படுகிற அழைப்பு. தான் உயிரோடு இருக்கும் பொழுது பாவம் செய்வதை விட சாவதே மேல் என்கிற ஒரு விருதுவாக்கோடு வாழ்ந்தவர் தான் இந்த புனித டொமினிக் சாவியோ. அப்படிப்பட்டவருடைய அந்த ஆன்ம பலன் நமக்கும் இறைவன் தந்தருள வேண்டும் என்று அவருடைய பரிந்துரையின் வழியாக இந்த பலியிலே நாம் தொடர்ந்து மன்றாடுவோம். ஆமேன். வேண்டி பலியை தாருங்கள், நம் நீய தேவன் பலியை ஏற்க அன்பை தாருங்கள், அன்பை தாருங்கள், உங்கள் அன்பை தாருங்கள். தூய ஆசி வேண்டி பலியை தாருங்கள், நம் நீய தேவன் பலியை ஏற்க அன்பை தாருங்கள், அன்பை தாருங்கள், உங்கள் அன்பை தாருங்கள். அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, உங்களுடையதும் என்னுடையதுமான இந்த பலி எல்லாம் வல்ல தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலனுக்காகவும் நமது கையிலிருந்து இப்பள்ளியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, அக்களிப்புறும் திரு அவையின் காணிக்கைகளை ஏற்றுக்கொள்ள
உம்மை வேண்டுகின்றோம். இப்பெரும் மகிழ்ச்சிக்கு உரிய காரணத்தை நீ தந்திருப்பதால் அதன் பயனாகிய முடிவில்லா பேரின்பத்தையும் எங்களுக்கு அருள் புரிவீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம்மான்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்கு உரிய செயலும் ஆகும். எங்களுக்கு மீட்பளிக்கும் அவருடைய பாடுகளின் நாளும் மாட்சிமிக்க உயிர்ப்பினாலும் அண்மையில் வருவதை நாங்கள் அறிந்திருக்கின்றோம். அவருடைய பாடுகளினாலும் உயிர்ப்பினாலுமே பழம்பெரும் எதிரியாகிய அலகையின் செருக்கின் மீது வெற்றி கொண்டீர். அதில் எங்களது மீட்பின் மறைபொருளை நாங்கள் நினைவு கூறுகின்றோம். அவர் வழியாகவே எமது மாண்பை வானத்துதரின் அணிகள் வழிபடுகின்றன. திருமுன் எக்காலத்துக்கும் மகிழ்கின்றன. அவர்களோடு எங்கள் குரலையும் சேர்த்து கொள்ளுமாறு நாங்கள் தாழ்மையுடன் உம்மை இறைஞ்சி புகழ்ந்து அக்களிப்புடன் சொல்லுவதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான்படிகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழுந்தி காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் திரு உடலும் திரு இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து இயேசு கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து இயேசு கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறை பொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்பு கொடுக்கின்றோம். திருமுன் நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் அது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் பேராயர் ஜார்ஜ், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய அன்பு கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இன்று நாங்கள் நினைவு கூறும் புனித தும்னிக் சாவியோ, இவ்வுலகில் உமக்கு உகந்தவராய் இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று திருமகன்
இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமீன், ஆமீன், ஆமீன். மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பெற்று இறை படிப்பினால் பயிற்சி பெற்ற நாம் அனைவரும் துணிந்து நம்முடைய விண்ணக தந்தையை நோக்கி மன்றாடுவோம். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கியிருக்கும் பேரின்பத்திற்காகவும் மீட்பராக இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் ஆட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கின்றேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கின்றேன் என்றும் திருத்துதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கு ஏற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையும் அளித்தருள திருவுளம் கொள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடும் இருப்பதாக, ஆன்மாவோடும் இருப்பதாக. இறைவன் தருகின்ற அமைதியை ஒருவர் மற்றவரோடு பகிர்ந்து கொள்வோம். அமைதி. உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குகிறவர், நமக்கு துணையாக இருக்க துணையாளரை தூய ஆவியாராக தந்தவர். இவருடைய உன்னத விருந்திற்கு அழைக்கப்பெற்ற நாம் அனைவரும் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்திருள்ள நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியிருளும், எனது ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் திருவுடலும் திருரத்தனமை காத்து முடிவில்லா வாழ்வளிப்பதாக. ஆமென். இயேசு தம் சீடர்களின் நடுவில் நின்று உங்களுக்கு அமைதி உரித்தாகுக என்றார். அல்லேலூயா. நன்றி கூறி மன்றாடுவோமாக. ஆண்டவரே, நிலையான மறை நிகழ்வுகளால் நீர் புதுப்பிக்க திருவுளமான உம் மக்களை கனிவுடன் கண்ணோக்கி அருள உம்மை வேண்டுகின்றோம். அதனால் நாங்கள் மாட்சிக்கு உரிய உடலின் அழிவற்ற உயிர் தெழுதலுக்கு வந்து சேர அருள் புரிவீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூயாவி உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். இறைவனின் துணையை நம்புகின்றவர்களாக சென்று வாருங்கள். திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி. திருப்பலி ஒளிபரப்ப உதவியவர்கள்: ஜெயசீலன் அமுதா மஞ்சனக்குறை ஊட்டி, கார்மல் நிஷா முதலாம் ஆண்டு நினைவஞ்சலி இவரின் ஆன்ம இலைப்பாட்சிக்காக வேண்டி.